சுருக்கமா சொல்லுங்க. நான் சொல்லுங்க சார். சொந்த பேத்தின்னு கூட பார்க்காம இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு சார். நீங்க பாத்தீங்களா? பாப்பாவே சொன்னா சார். அவளையே கேளுங்க சார், சொல்லுவா. உன் பேர் என்னம்மா? ஸ்வீட்டி. நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 6th Fifth B. படிக்கிறா சார். இங்க வாமா. இங்க என்ன நடக்குது உனக்கு தெரியுமாமா? அவளுக்கு எல்லாம் தெரியும். சொல்லு ஸ்வீட்டி. மம்மியும் பாட்டியும் பியூட்டி பார்லர் போன பிறகு இல்ல கோயிலுக்கு போன பிறகு தாத்தா நான் தனியா இருக்கும் போது என்ன மடியில் உட்கார வச்சு ஏய் கூட்டு. ஏப்பா, உங்க அப்பா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காரா? ஆமா சார், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரு. இல்லப்பா, உங்க அப்பா மேல யாராவது இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? அம்மா கேன்சர்ல செத்துட்டாப்ல, அதுக்கு பிறகு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ். கல்யாணத்துக்கு முந்தைய அப்படியா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா? தெரிஞ்சுதான் சார் இறக்கப்பட்டு என் பிள்ளைய கொடுத்தேன். அப்படி இறக்கப்பட்ட பாத்துக்கு தான் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப பாருங்க சார், என் குடும்ப கௌரவமே போச்சு. வெளியில தலை காட்ட முடியல. என் பொம்பளை பிள்ளைய இந்த விளங்காதவனே வச்சு எப்படி சார் வாழ்வேன்? அதுதான் உனக்கு 5 கோடி ரூபாய் கிடைக்க போதே. சரி, அவனால 5 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா? நாங்க இருக்கிறதே அவருக்கு வீடுதான் சார். அதே 3 கோடி ரூபாய் போகும். அது மட்டும் இல்ல சார், அவர் சொந்த ஊர்ல ஒரு வீடும் 10 ஏக்கர் நிலமும் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் வாடகையே மாசம் 5 லட்சம் வரும் சார். ஏமா இவ்வளோ டீட்டெயில்ஸ் பேசுறியே, உன் பொண்ணு எந்த கிளாஸ் படிக்கிறான்னு உனக்கு தெரியாதா? டங்கு ஸ்லிப் ஆயிட்டு சார். ஸ்லிப்பு. சரி, அவர்கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தா நீ கேஸை வாபஸ் வாங்கிக்கிறியா? வேற வழி இல்லையே சார். வயசான கிழவனை தூக்கி ஜெயில போட்ட பாவம் எங்களுக்கு எதுக்கு சார்? ரொம்ப கிருஷ்ணமா உனக்கு. உனக்கெல்லாம் அறிவில்ல? நீ எல்லாம் ஒரு வக்கீலாயா? இல்ல சார், என் கட்சிக்காரர். உன் கட்சிக்காரா இல்ல உன் பங்குதாரரா? எதுக்கே எல்லாம் போட்டு வர? இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கா? நல்ல வாயில வர மனசாட்சி இல்ல உனக்கு? நான் சொல்றத டைப் பண்ணமா. பணம் பறிக்கிறதுக்காக ஒரு வயசானவர் மேல பொய் கேஸ் போட்டதுக்கும் கோர்ட் நேரத்தை வீணடிச்சதுக்கும் ஐபிசி 209 படி இவங்களுக்கு தலா 25,000 அபராதம் போடுது. குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக ஐபிசி 193 படி இவங்க 2 பேருக்கும் 6 மாசம் சிறை தண்டனை போடு.